ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம கான்ட்ராக்ட் ஆக்டோட பர்பஸ் என்னன்னு பார்த்தோம். எந்த ஒரு டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணாலும் அந்த டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணியிருக்கக்கூடிய பார்ட்டிஸ்க்கு வந்து தே நீட் டு ஹாவ் சம் கான்ஃபிடென்ஸ். என்ன கான்ஃபிடென்ஸ்? இப்போ யாராச்சும் ஒருத்தங்க அவங்களோட ப்ராமிஸ், அவங்களோட டியூட்டியை பண்ணாமல் இருந்தாங்கன்னா எனக்கு என்ன வழி இருக்கு, வாட் லீகல் ரெமெடி டு ஐ ஹாவ் ஸோ தட் ஐ கேன் ஃபோர்ஸ் தி அதர் பார்ட்டி டு டூ ஹிஸ் ஆர் ஹர் டியூட்டிஸ். அப்போ இந்த லீகல் ரைட்ஸ், லீகல் ப்ரொடெக்ஷன் ஒரு டிரான்சாக்ஷனில் வரணும் அப்படின்னா அதுக்கு பேஸாக என்ன வேணும் அப்படின்னா you need to have something known as a contract. அப்போ கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுட்டாதான் வெதர் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து லீகல் ப்ரொடெக்ஷன் இஸ் பீயிங் அஃபோர்டட் ஆர் நாட், அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் அன் அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்த மாதிரி இந்த அக்ரிமெண்ட் if it is going to satisfy some basic features provided under the contract act, என்னவா மாறும்? immediately it becomes something known as a contract. ஸோ கான்ட்ராக்ட்னா வந்து அக்ரிமெண்ட்டை தவிர்த்து தனியாக இருக்கானா? இல்லை, அந்த அக்ரிமெண்ட்டையே தான் நம்ம கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம்? அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து சம் பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் இருந்தால் நம்ம சொல்லுவோம். ஒன்ஸ் கான்ட்ராக்டாக மாறிடுது அப்படின்னா இட் பிகம்ஸ் என்ஃபோர்ஸபிள். என்ஃபோர்ஸபிள்னா என்ன? பார்ட்டிஸ்க்கு வந்து லீகல் ரைட்ஸ் வந்துடும். லீகல் ரைட்ஸ் டு ட்ராக் தி அதர் பர்சன்ஸ் டு கோர்ட். ஓகே, ஸோ அப்போ அதுதான் நம்ம வந்து லீகல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த டெஃபினேஷனில் நமக்கு என்னெல்லாம் தெரியாது, பேசிக் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் பேசிக் ஃபீச்சர்ஸ் நம்ம ஒன்றும் பார்க்கல. அதே மாதிரி வந்து அக்ரிமெண்ட் எப்படி இருக்கணும் அதுவும் நமக்கு தெரியாது. அக்ரிமெண்ட்னா என்ன அப்படிங்கிறதும் இது வரைக்கும் பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வி வில் ஆக்சுவலி ப்ரோக்ரஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ஓகே, டே டு டே எக்ஸாம்பிள் தான். சரி, லெட்ஸ் அஸ்யூம் தட் தெர் ஆர் டூ பார்ட்டிஸ். ஸோ ஏன்னு ஒருத்தர் இருக்கான், பின்னு ஒருத்தர் இருக்கான். ஏ கிட்ட வந்து லெட்ஸே ஒரு கார் அவன் கிட்ட இருக்கு அண்ட் இந்த கார் வந்து அவன் விற்கணும்னு ட்ரை பண்ணுறான். ஓகே, 1,00,000 ரூபாய்க்கு விற்கணும்னு அவன் யோசிச்சு வச்சிருக்கான். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஏஸ் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன்டென்ஷன் அப்படின்னா அவன் மனசெலவில் இருக்கு. ஓகே, அவன் என்கிட்ட ஒரு கார் இருக்கு, அதை நான் 1,00,000 ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு ஹீ இஸ் திங்கிங் இன் ஹிஸ் மைண்ட். ஸோ தட் இஸ் ஏஸ் இன்டென்ஷன். பி பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா, லெட்ஸ் சே தட் அவன் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கான். அதில் வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, பட் கார் இல்லை. அண்ட் செகண்ட் ஹேண்ட் கார் இருந்தால் போதும்னு நினைக்கிறான். ஸோ வாட் ஹீ திங்ஸ் இஸ், ஓகே, லெட் மீ பர்ச்சேஸ் அ கார் ஃபார் 1 lakh அப்படின்னு இவன் தன்னோட மனசில் வந்து யோசிச்சு வச்சிருக்கான். ஓகே, ஸோ அது வந்து வி கால் இட் ஆஸ் பீஸ் இன்டென்ஷன். ஓகே, ஸோ ஒன்ஸ் ரெண்டு பார்ட்டிஸ்க்கும் வந்து இன்டென்ஷன் இருக்குன்னா அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க? ஸோ மேபி OLXல ரெஜிஸ்டர் பண்ணலாம், குவிக்கரில் ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை யாராச்சும் ஒரு கார் டீலர்கிட்ட போகலாம். ஸோ டீலர்கிட்ட போனோன்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே கனெக்ட் தீஸ் டூ பார்ட்டிஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ லெட்ஸே நீங்கள் அமேசானில் வந்து ஒரு ஆர்டர் போடுறீங்கன்னா ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி வந்து யூ நீட் டு ஹாவ் அன் இன்டென்ஷன். லெட்ஸே நான் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஆர்டர் போடுறீங்க, அப்போது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு ஒரு இன்டென்ஷன் இருந்தால் தானே அமேசான் சைட்குள்ளேயே போவோம், இல்லைனா நம்ம போக மாட்டோம்ல. அதே மாதிரி தான் இங்கே. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இன்டென்ஷன் இருக்கிறதுனால தான் தே டேக் ஸ்டெப்ஸ் ஸோ தட் தே மீட் டுகெதர். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஏக்கு பீனா யாருன்னு தெரியாது, பிக்கு ஏன்னா யாருன்னு தெரியாது. ஓகே, இது வந்து இந்த டிரான்சாக்ஷன் என்டர் ஆகிறதுக்கான வி கேன் சே வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம், பேசிக் ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த ஸ்டேஜ் என்ன? லெட்ஸ் சே அந்த டீலரோ OLXோ யாரோ ஒருத்தங்க இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டாங்க. இப்போ ஏ என்ன பண்ணுவான்? ஏ வில் மேக் அன் ஆஃபர் டு பி. ஓகே, ஏயோட இன்டென்ஷனை வந்து
he will convey to B or he will express to B. ஓகே, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவான்? என்கிட்ட ஒரு கார் இருக்கு, ஸோ இந்த காரை நான் விற்க போகிறேன், நீ வந்து இதை வாங்கிக்க ரெடியா, 1,00,000 வாங்கிக்க ரெடியா அப்படின்னு கேட்பான். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன? ஏஸ் ஆஃபர் ஆர் ஏஸ் ப்ரப்போசல். ஓகே, பிக்கு வந்து என்ன ஆப்ஷன் இருக்கு? ஒன்னா வந்து பி வந்து ஓகே நான் வாங்கிக்க ரெடின்னு சொல்லலாம், இல்லை நான் வாங்கிக்க ரெடி இல்லைன்னு சொல்லலாம். இது 2 ஆப்ஷன் தான். லெட்ஸ் அஸ்யூம் தட் பி சேஸ் எஸ். ஓகே சார், எனக்கும் கார் தேவை தான், நான் வாங்கிக்க ரெடியாக இருக்கேன். ஒன்ஸ் பி வந்து எஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஏயோட ஆஃபர் இமீடியட்லி பிகம் ஏஸ் ப்ராமிஸ். ஓகே, அப்படி என்ன சார் ஆஃபருக்கும் ப்ராமிஸ்க்கும் அப்படி என்ன வித்தியாசம்? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்டென்ஷன் தான். இது வந்து என் மைண்ட் லெவலில் மட்டும்தான் இருக்கு, தாட் லெவலில் மட்டும்தான் இருக்கு. அதை அடுத்து வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறான்? ஒன்றா வந்து வேர்பலாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இல்லை அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிட்டனாக கூட எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எக்ஸ்பிரஸ் பண்ண முழிச்சு என்ன ஆயிடுறது? அந்த இன்டென்ஷன் கெட்ஸ் கன்வெர்டட் டு ஆஃபர். ஓகே, இந்த இடத்துல ஆஃபராக இருக்க முழிச்சு ஏக்கு எந்த விதமான ஆப்ளிகேஷனும் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் தட் he is asking B, will you be interested in buying this car, does not immediately means that A should sell his car only to B. B-ட்ட மட்டும்தான் இந்த காரை விற்கணும்னு எந்த விதமான சட்டமும் இல்லை. ஓகே, எந்த விதமான ஆப்ளிகேஷனும் அரைஸ் ஆகல. ஹவெவர், இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் பியும் ஆமான்னு சொல்லிட்டான், ஓகேன்னு சொல்லிட்டான் அப்படின்னா அப்போ he is under an obligation. வேற யார்கிட்டையும் நீ விற்க முடியாது, நீ வந்து பீட்டை மட்டும்தான் வித்தானும். இந்த இடத்துல தான் ஆப்ளிகேஷன் அரைஸ் ஆகுது. ஸோ ஆஃபர் ஸ்டேஜில் எந்த விதமான ஆப்ளிகேஷனும் இல்லை. ஆஃபரை வந்து பி அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராமிஸாக மாறுறது. ஒன்ஸ் ப்ராமிஸாக மாறிடுது அப்படின்னு சொன்னால் he is under a legal obligation to satisfy. ஓகே, இது வந்து ஏயோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃப்ரம் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஏ. இப்போ நம்ம பியோட பெர்ஸ்பெக்டிவ்லேன்னு பார்ப்போம். எந்த ஒரு அக்ரிமெண்ட் எடுத்தாலும் 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஏன்னா 2 பார்ட்டி இருக்கான். ஓகே, இப்போ நம்ம பியோட பெர்ஸ்பெக்டிவ்லேன்னு பார்ப்போம். அவனும் வந்து ஆஃபர் தான் பண்ணுறான். ஓகே, என்ன ஆஃபர் பண்ணுறான்? சார் உங்கள் காரை எனக்கு நீங்கள் 1,00,000 விற்க ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். ஸோ அதுக்கு பேர் என்ன? ஆஃபர். ஸோ அது வரைக்கும் அவன் மனசில் வச்சுருந்ததை வேர்ட்ஸ் வழியாக ஆர் ரிட்டன் டாக்குமெண்ட் வழியாக எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னு என்னவா மாறிடுறது? பியோட ஆஃபராக மாறிடுறது. ஜஸ்ட் பிகாஸ் தட் கேட்டதுனால பி வாங்கணும்னு ஏதாச்சும் ரெக்குவயர்மெண்ட் இருக்கா? இல்லை, எந்த விதமான ஆப்ளிகேஷனும் இல்லை. ஆஃபராக இருக்கிற வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் ஆஃபர். அவன் வந்து அதை ஆக்ட் பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை. ஹவெவர், இப்போ என்ன பண்ணுறான்? இந்த ஆஃபர் கேட்டதுக்கப்புறம் ஓகே எப்படியாச்சும் என் காரை நான் விற்கணும்னு நான் நினைக்கிறேன், நீயே கேட்டுட்ட, எஸ் ஐ வில் செல் தி கார் டு யூ ஃபார் 1 lakhs. One he says yes, this particular B's offer becomes B's promise. Okay, B's promise-ஆ மாறினதுக்கப்புறம் B is under a legal obligation or under an obligation. இப்போ வச்சுப்போம், under an obligation to purchase car from A for 1 lakh. அது வரைக்கும் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே தட் OLX-ல வந்து நீங்களே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வந்து விற்கிறதுக்கு ஒரு ஆட் கொடுத்துறீங்க. ஸோ ஆட் கொடுத்துட்டு யாரும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஆடை எடுத்துறீங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ ஆர் அதர்வைஸ் இன்னொருத்தரை வந்து இல்லை சார் 5,000 பத்தாது 4,500க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா யூ ஆர் அண்டர் நோ ஆப்ளிகேஷன் டு செல் தட் ஃபோன் டு தட் பர்சன். 2 பேருமே ஒத்துண்டாதான் நீங்கள் வந்து அந்த ஃபோனை வேறு யார்ட்டையும் விற்க முடியாது, அவன்கிட்ட மட்டும்தான் விற்றான். ஓகே, அதை தான் நம்ம வந்து ப்ராமிஸ்ன்னு சொல்கிறோம், அதை தான் நம்ம ஆப்ளிகேஷன்னு சொல்கிறோம். ஓகே, அதாவது ப்ராமிஸ் கிவ்ஸ் ரைஸ் டு ஆப்ளிகேஷன். ஓகே, சரி. அப்போ அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன? இந்த 2 காம்பனண்ட்டும் இருக்கிறது தான் அக்ரிமெண்ட். இதில் ரொம்ப முக்கியமானது இன்டென்ஷன் ஆஃபராக மாறுது, அதே மாதிரி ஆஃபர் ப்ராமிஸாக மாறிடுறது. ஓகே, அப்போ எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் காம்பனண்ட் தான் இருக்கும். ஓகே, பட் ஆனால் அவங்க புக்ஸ்லலாம் பார்க்கும்போது ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆஃபர் இஸ் அன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரி, இப்போ இது வந்து சம்மரைஸ்டாக பார்ப்போம். ஸோ ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுல வந்து லெட்ஸே 2 பார்ட்டி இருக்கான், ஏபி. ஏயோட ஆஃபர் ஒன்று இருக்கும், அதே மாதிரி பியோட ஆஃபர் ஒன்று இருக்கும். ஏயோட ஆஃபரை வந்து யார் அக்செப்ட் பண்ணுவா? பி அக்செப்ட் பண்ணுவான். பி அக்செப்ட் பண்ணுற ஸ்டேஜில் என்னவா மாறிடும்? ஏயோட ஆஃபர் பிகம்ஸ் ஏஸ் ஆப்ளிகேஷன். சிமிலர்லி பியோட ஆஃபரை ஏ அக்செப்ட் பண்ண போயிடுச்சு என்னவாயிடும்? பியோட ஆஃபர் பிகம்ஸ் பிஸ் ஆப்ளிகேஷன் ஆர் ப்ராமிஸ். ஸோ இட்ஸ் நத்திங் பட் அ கலெக்ஷன் ஆஃப் ப்ராமிஸ். ஓகே, அந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ராமிஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு லீகல் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுதான் வந்து அந்த டாக்குமெண்ட். ஸோ இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து எல்லாமே இருக்கும். கான்ட்ராக்ட் ஆக்ட்னா என்ன, அதே மாதிரி அதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகிருக்கு, எல்லாமே இதில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். திஸ் இஸ் தி ஆக்ட் இட் செல்ஃப். ஓகே, இதை நீங்கள் எப்படி விஷுவலைஸ் பண்ணலான்னா, இப்போ லெட்ஸே நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுத்துப்பீங்க? ஒரு ஆர்கனைஸ்டாக நோட்ஸ் எடுத்துப்பீங்க. அதே மாதிரி தான் எந்த ஒரு ஆக்டாக இருந்தாலும் இட் வில் பி ஆர்கனைஸ்ட் இன்டு சம்திங் நோன் ஆஸ் எ செக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செக்ஷன் 1, ஓகே, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4, செக்ஷன் 5, இதெல்லாம் வந்து நம்ம சாப்டர் நேம் கூட சொல்லலாம், ஆர் செக்ஷன்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, பொதுவாகவே எந்த ஒரு ஆக்டுக்கும் செக்ஷன் 2 அப்படிங்கிறதா எல்லா விதமான டெஃபினிஷன்ஸும் அதில் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து டிக்ஷனரின்னு கூட சொல்லிக்கலாமே. ஒரு நம்மளோட ஒரு நார்மல் லேமேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் அதை நம்ம டிக்ஷனரின்னு வச்சுப்போம். என்ன ரீசன்? இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல அக்ரிமெண்ட்னா என்னன்னு இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னோம். ஆக்ட் வந்து அதை டிஃபைன் பண்ணணும். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட்னா இதுதான் அப்படின்னு ஆக்டில் சொல்லணும். அது எங்கே பொதுவாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா செக்ஷன் 2ல் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நம்ம கீழே போய் பார்ப்போம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2E. ஸோ இங்கே 2Eயில் போய் பார்ப்போம் எப்படி வேர்டிங்ஸ் வந்திருக்குன்னு. ஸோ இன் திஸ் ஆக்ட் the following words and expressions are used in the following sense unless a contrary intention appears from the context. So let 2E பார்த்தீங்கன்னா every promise and every set of promise forming the consideration for each other is an agreement. இப்போ இதை படிச்சா உங்களுக்கு ஏதாச்சும் புரியறதா? அக்ரிமெண்ட்டுக்கான டெஃபினிஷன் இதுதான், எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிஸ். பட் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா தான் வந்து அப்போனா என்ன சொல்ல வராங்கங்கிறதே நமக்கு தெரியறது. ஓகே, அதாவது என்ன சொல்ல வருது? எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிஸ் ஃபார்மிங் கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர். ஸோ இந்த பர்டிகுலர் கான்டெக்ட் எடுத்து பார்த்தா ஏயோட ப்ராமிஸ் ஒன்று இருக்கு, பியோட ப்ராமிஸ் ஒன்று இருக்கு, அண்ட் இது ரெண்டும் வந்து இட் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் கன்சிடரேஷன். அதாவது வந்து ஏ ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறான் அப்படின்னா இன் ரிட்டர்ன் பி இஸ் கிவிங் ஏ அ ப்ராமிஸ். ஓகே, அதுதான் நம்ம கன்சிடரேஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா லெட்ஸ் சே தட் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க. ஓகே, ஒரு ஃபோன் கடைக்கு போகிறீங்க. அங்கேருந்து வந்து யூ ஜஸ்ட் வாண்ட் டு பை எ நோக்கியா ஃபோன். ஓகே, நோக்கியா ஃபோன் வச்சுப்போம். இது வந்து செல்லர். இப்போ நீங்கள் அந்த கடையில் போய்ட்டு எனக்கு நோக்கியா ஃபோன் தாங்க அப்படின்னா யாராச்சும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களா? இந்தாப்பா நீ கேட்ட, பரவாயில்ல வச்சுக்கோ, நான் வந்து இந்த மாதம் தானம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு ஃபோனை அவங்க கையில் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க? அதுக்கான காஸ்ட் என்னவோ அதை உங்கள்கிட்டேருந்து வாங்கிட்டு தான் ஃபோனை கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ வில் கிவ் தி செல்லர் சம் அமௌண்ட், லெட்ஸ் சே 50,000 rupeesன்னு வச்சுப்போம். அப்போது இந்த 50,000 ரூபாய் செல்லர்கிட்ட கொடுத்தாதான் அவன் உங்களுக்கு ஃபோனை தரான். அப்போ தட் மீன்ஸ் தட் இந்த ஃபோனுக்கான கன்சிடரேஷன் என்ன அப்படின்னா 50,000. ஓகே, ஃபோனை வாங்குறதுக்கான விலை 50,000 சொல்கிறோம். பட் லீகலாக சொல்ல போகணுன்னா அது எப்படி சொல்லணும்? இந்த ஃபோனுக்கான கன்சிடரேஷன், இந்த ஃபோனை நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணால் அது கிடைக்கும்? நம்ம 50,000 ரூபாய் சாக்ரிஃபைஸ் பண்ணால் கிடைக்கும். ஸோ தட் இஸ் தி கன்சிடரேஷன். சிமிலர்லி செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் என்ன நினைப்பான்?
ஓகே 50,000 எனக்கு வருது. இந்த 50,000க்கு பதிலாக நான் என்ன தரணும்? பையருக்கு நான் என்ன தரணும்? ஐ ஆம் கோயிங் டு கிவ் அ நோக்கியா ஃபோன். அப்போ 50,000 வாங்கிறதுனால he is sacrificing something. That is Nokia phone. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னா, லெட்ஸ் சே ஏபின்னு இருக்காங்க. ஏ வந்து என்ன விற்க போகிறான்? கார் விற்க போகிறான். ஓகே, அண்ட் இந்த காரை வந்து சும்மா விற்கிறானா? இல்லை. இந்த காரை விற்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன எதிர்பார்க்குறான்? ரூபாய் எதிர்பார்க்குறான். எவ்வளோ? 1 lakh rupees. அப்போது இதுதான் நம்ம வந்து கன்சிடரேஷன். ஸோ 1 lakh இஸ் கன்சிடரேஷன் ஃபார் திஸ் கார் அண்ட் தி கார் இஸ் தி கன்சிடரேஷன் ஃபார் திஸ் 1 lakh. யா, அப்போது அக்ரிமெண்ட் அப்படிங்கிற டெஃபினேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? எவ்ரி ப்ராமிஸ், எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிஸ் ஃபார்மிங் கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர். அப்போது ஏ ப்ராமிஸ், பி ப்ராமிஸ்ன்னு 2 இருக்குன்னா, இந்த 2 ப்ராமிஸும் வந்து இட் நீட்ஸ் டு பி so that it satisfies each other. ஓகே, இப்போ நம்ம திருப்பி எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா, லெட்ஸ் சே ஏ, பி. ஏ வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணுறான்? he is promising to sell his car for 1 lakh. ஓகே, ஒன்றும் விற்கலை, நான் வந்து உன்கிட்ட காரை 1 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, பியும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நானும் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். என்ன ப்ராமிஸ் பண்ணுறேன்னா 1 lakh rupees நான் உனக்கு தரேன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னும் எக்ஸ்சேஞ்சே ஆலை. காரை வந்து அவன் பிக்கு கொடுக்கல, பியும் 1 lakh கொடுக்கல ஏக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அட் அ ப்ராமிஸ் லெவல். வெறும் வேர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க, வெறுமா வந்து இன் ரைட்டிங்கில் இருக்குது. நீ எனக்கு 1 லட்ச ரூபாய் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணால், நான் உனக்கு வந்து என் காரை தரேன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஓகே, ஒத்துக்கிறேன். ஸோ அதுதான். ஸோ எந்த டாக்குமெண்ட்டில் இந்த மாதிரியான ஒரு வேர்டிங்ஸ் இருக்கோ, தட் இஸ் நோன் ஆஸ் அன் அக்ரிமெண்ட். ஓகே, ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ராமிஸ் அப்படின்னா என்ன? இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எங்கே பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தோம். ஏ வந்து பிக்கு ஆஃபர் பண்ணி பி எஸ்ன்னு சொன்னால், ஏஸ் ஆஃபர் இமீடியட்லி பிகம்ஸ் ப்ராமிஸ். ஒன்ஸ் ப்ராமிஸ் ஆகிடுச்சுன்னா ஏ இஸ் அண்டர் அன் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது வந்து எப்படி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம டைரெக்டாக ஆக்ட்லேருந்தே ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அது என்ன செக்ஷன் அப்படின்னா 2B. ஓகே, ஸோ வென் தி பர்சன் டு whom the proposal is made signifies his assent thereto, the proposal is said to be accepted. A proposal when accepted becomes a promise. ஓகே, அதே தான் நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதை வந்து பிரேக் டவுன் பண்ணுவோம். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ என்ன எக்ஸாம்பிள்? ஏ இருக்கான், பி இருக்கான். ஸோ நம்ம ஏயோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த டெஃபினேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். when the person to whom the proposal is made. ஸோ ஏ வந்து யாருக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறா? பிக்கு ஆஃபர் கொடுக்குறா. ஸோ அப்போ அந்த பர்சன் டு whom proposal is made இந்த இடத்துல யாரை குறிக்கிறது? பியை குறிக்கிறது. ஓகே, signifies his assent. அவன் என்ன பண்ணுறான்? பி வந்து he is saying yes. அதுதான் நம்ம வந்து signifies his assent, ஒத்துக்கிறான், ஏயோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணுறான். அந்த மாதிரி பண்ணால் என்ன ஆறுது? ப்ரப்போசல் இஸ் செட் டு பி அக்செப்டட். அப்போ அது வரைக்கும் வந்து ஏயோடது வந்து வெறும் ஆஃபராக இருந்தது. என்னோட காரை நீ வாங்கிக்க ரெடியா அப்படின்னு ஒரு ஆஃபராக இருந்தது. ஒன்ஸ் பி எஸ்ன்னு சொன்னோன்னே, ஒன்ஸ் பி சிக்னிஃபைஸ் இஸ் அசன்ட் டு தட் ஆஃபர், வாட் ஹேப்பன்ஸ்? Immediately when it accepted, it becomes a promise. Immediately this gets converted to promise. Okay, இப்போ once promise convert ஆயிடுது அப்படின்னா, it becomes part of an agreement. Okay, ஏன்னா அக்ரிமெண்ட்ல வந்து ஒரு 2 ப்ராமிசஸ் இருக்கும். ஸோ ஒரு ப்ராமிஸ் கொடுக்கறதுனால he is expecting the other party to offer something in return. எப்படி நம்ம வந்து நோக்கியா ஃபோன் கேட்கும் போயிடுச்சு, அவன் வந்து நம்மக்கிட்டே 50,000 எதிர்பார்க்குறானோ, அதே மாதிரி ஏ வந்து பிக்கு அவனோட காரை வந்து விற்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு he is expecting B to simultaneously give another promise. என்ன ப்ராமிஸ்? ஓகே, நானும் வந்து உன் காரை வாங்கி 1 லட்ச ரூபாய் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீ ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் நம்ம வந்து
consideration. So when two promises are in consideration to each other, it is an agreement. Okay, so இது வந்து ஒரு கால் வேகா இருக்கு அப்படின்னா we can just see a sample agreement. Okay, ஸோ இதுதான் வந்து ஒரு கார் சேல் அக்ரிமெண்ட். இது நீங்கள் வந்து கூகுளில் வந்து சாம்பிள் கார் சேல் அக்ரிமெண்ட் போட்டாலே கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட்டில் வந்து ஒவ்வொருத்தரோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேஷன் ஆஃப் செல்லர் அப்படின்னு இருக்கு. சிமிலர்லி யூ ஹேவ் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பையர். ஓகே, அவன் என்னென்ன பண்ணணும், அதே மாதிரி வந்து வெஹிக்கிளோட விலை எவ்வளோ, ஓகே, வெஹிக்கிளை பற்றின டீட்டெயில்ஸ், இது எல்லாமே இருக்கும். ஒன்ஸ் இது எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் கையெழுத்து போடுவோம். ஓகே, ஸோ கையெழுத்து போட்டால் தான் வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ப்ராமிஸாக மாறும். ஓகே, அது வரைக்கும் வந்து இது வெறும் எழுத்து தான். சரி, இந்த இடத்துல என்ன சொல்கிறான், வேற செல்லர் இஸ் வில்லிங் டு செல் தி வெஹிக்கிள் டு தி பையர். ஸோ ஹீ இஸ் ஹேவிங் தி அதாவது ஹீ இஸ் ரெடி டு செல் த வெஹிக்கிள் டு பையர். பையர் அவனோட பார்ட்டுக்கு ஹீ இஸ் ஆல்சோ வில்லிங் டு பர்ச்சேஸ் த வெஹிக்கிள். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் தான் வந்து ப்ராமிசஸ். ஓகே, 2.1 ப்ராமிஸ், 2.2 இதெல்லாம் நம்ம வந்து ப்ராமிஸ் 1, ப்ராமிஸ் 2, ப்ராமிஸ் 3. அதனால தான் அந்த டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அக்ரிமெண்ட்டில் வந்து ஒரு ப்ராமிஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, பல்வேறு ப்ராமிசஸ் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 ப்ராமிஸ் இருக்குது. செல்லர் வந்து ஹீ இஸ் ஆக்சுவலி கிவிங் 12 ப்ராமிசஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் வாட். சும்மா இல்லை, பையரும் ப்ராமிஸ் பண்ணுறான். என்ன பையர் ப்ராமிஸ் பண்ணுறான், அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ப்ராமிஸ் பண்ணுறான். ஓகே, ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணி பார்ப்போம். ஸோ செல்லர் சேஸ் தட் ஓகே, நான் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட், அதை நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து இந்த அட்வர்டைஸிங் குரூப்போடையோ இல்லை ஏஜென்சியோட எந்த விதமான கான்டாக்டும் இல்லை, அதை நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நான் தான் வந்து ட்ரூ ஓனர், தட் ஐ எம் ப்ராமிசிங் யூ. எந்த விதமான அவுட்ஸ்டாண்டிங் ஃபினான்ஷியல் டியூஸ்லாம் எதுவுமே இல்லை. தட் இஸ் அந்த வண்டிக்கு வந்து லோன் அப்படின்னு இருந்தால் அதை நான் ஏற்கனவே அடைச்சிட்டேன். ஓகே, வெஹிக்கிள் வந்து இது வரைக்கும் எந்த விதமான ஆக்சிடென்ட்லையும் வந்து மீட் அவுட் ஆனதில்லை. ஓகே, அதே மாதிரி அந்த வெஹிக்கிளில் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கோ, என்னென்ன ஹிடன் ஃபால்ட்ஸ் இருக்கோ எல்லாமே நான் பையர்கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த வண்டியை நீங்கள் வாங்கிக்க முடிச்சு நான் அதுக்குண்டான எல்லா விதமான பேப்பர் புக், லெட்ஸே ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வெஹிக்கிள் டெலிவர் பண்ண முடிச்சு அதையும் சேர்த்து கொடுத்துட்றேன். ஓகே, சிமிலர்லி இதுக்கு இந்த வண்டி விற்றதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ், நார்மல் வேர் அண்ட் டேர், ஓகே, ஏதாச்சும் டிஃபெக்ட்ஸ் இருந்தது, அது என்னோட ஃபால்ட்டாக இல்லைன்னா ஐ எம் நாட் கோயிங் டு ஆஃபர் யூ எனி கேரண்டி. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 12 ப்ராமிசஸ். ஓகே, இதெல்லாம் வந்து இனிஷியலாக என்னவா தான் இருக்கும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் அன் ஆஃபர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ அது ப்ராமிஸாக மாறும், கீழே வந்து இவங்க சைன் போடுறாங்க பார்த்தீங்களா, சைன் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம், ஒன் பார்ட்டி சிக்னிஃபைங் இஸ் அசன்ட் டு அதர் பார்ட்டி. அப்போ செல்லரோட அந்த 12 ப்ராமிசஸ் இருக்குல்ல, 12 ஆஃபர், இதெல்லாம் தான் வந்து திஸ் செல்லர் இஸ் ஆஃபரிங். ஓகே, பையர் இந்த இடத்துல வந்து கையெழுத்து போடுறான்னா இமீடியட்லி அந்த 12 ஆஃபர்ஸ் வில் பிகம் 12 ப்ராமிசஸ். அதுதான் நம்ம செட் ஆஃப் ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதே மாதிரி பையரும் வந்து ப்ராமிஸ் பண்ணுறான். என்னென்ன பண்ணுறான், ஓகே, நான் வந்து அந்த வெஹிக்கிளுக்கு என்னென்ன அமௌண்ட்டை நான் கரெக்டாக கொடுத்துட்றேன், நான் அந்த வெஹிக்கிளோட ஹிஸ்ட்ரி எல்லாமே படித்து பார்த்துட்டேன், தட் இஸ் நானே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருக்கேன், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, அதே மாதிரி வந்து நான் அந்த வெஹிக்கிளை வந்து செல்லரோட அட்ரஸில் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன், என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஓகே, நான் வாங்குறது வந்து செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் தான். அண்ட் ஏதாச்சும் பின்னாடி ப்ராப்ளம் வந்தால் தட் ஐ எம் கோயிங் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி 8 ஆஃபர் இருக்குது. ஓகே, இந்த 8 ஆஃபரும் எப்போ வந்து ப்ராமிஸ் ஆகும், செல்லர் கையெழுத்து போட்டா. சரியா, அண்ட் 2 சாட்சிகள், சாட்சி சைன் போட்டானா இன்னும் இட் கெட்ஸ் அ ஆடட் ப்ரொடெக்ஷன். ஓகே, அப்போது எந்த வெஹிக்கிளை நம்ம ரெஃபர் பண்ணுறோம், ஓகே, நம்ம மேலே எல்லாமே வெஹிக்கிள்னு சொல்கிறோமே, அது என்ன வெஹிக்கிள், ஸோ அதுக்கு பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ டைப் ஆஃப் வெஹிக்கிள் வச்சு காராக இருக்கலாம், ஸோ இது வந்து ஹியூண்டாயாக இருக்கலாம், ஸோ இயர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் 2012 மேனுஃபேக்சர் பண்ணதாக இருக்கலாம், ஸோ கலர் வந்து ரெட்டாக இருக்கலாம், ஸோ வின் நம்பர் அப்படிங்க அந்த இன்ஜின் சேசிஸ் நம்பர், ஸோ இது வரைக்கும் எவ்வளோ மைலேஜ் ஓடி இருக்குது, அண்ட் நம்ம எவ்வளோ விலைக்கு வாங்குறதா இருக்கும், வாங்குறதோ விற்கிறதோ 1,00,000 ரூபாய். ஸோ இது எல்லாமே ஆஃபர். அண்ட் ஒன்ஸ் இந்த சிக்னேச்சர் போட்டாங்கன்னா இட் பிகம்ஸ் ப்ராமிசஸ். ஓகே, அண்ட் இந்த 12 ப்ராமிசஸ்க்கு வந்து இந்த 8 ப்ராமிஸ் வந்து கன்சிடரேஷன்.
ஓகே, கன்சிடரேஷன்னா அந்த செல்லர் ஒன்றும் 12 ப்ராமிஸஸ் சும்மா கொடுக்கல, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஹீஸ் வாண்டிங். ஒரு நிமிஷம் அதை போட்டே காமிச்சிடும். ஸோ அந்த செல்லர் வந்து ஒரு ப்ராமிஸ் இல்லை, தெர் ஆர் 12 செட் ஆஃப் ப்ராமிசஸ். இந்த ப்ராமிஸ் எப்போ வருது? கையெழுத்து போட்டோன்னு. ஓகே, பையரும் என்ன பண்ணுறான்? பையர் இஸ் ஆஃபரிங் அரௌண்ட் லெட்ஸ் சே 8 செட் ஆஃப் ப்ராமிசஸ். இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? இந்த 12 செட் ஆஃப் ப்ராமிசஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் பையர் இன் ரிட்டர்ன் டு கிவ் 8 செட் ஆஃப் ப்ராமிஸ். அதுதான் இன் ரிட்டர்ன், சம்திங் இன் ரிட்டர்ன். தட் இஸ் வாட் இஸ் நோன் ஆஸ் அ கன்சிடரேஷன். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஆஸ்பெக்டுக்கு போவோம். இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆஃபர் அண்ட் அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணால் ப்ராமிஸாக மாறுதுன்னு பார்த்தோம். அண்ட் அந்த ப்ராமிஸ் வந்து இட் கிவ்ஸ் ரைஸ் டு ஆப்ளிகேஷன் அப்படின்னு வச்சுருக்கோம். பட் ஆர் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் கான்ட்ராக்ட்? ஸோ வித்தியாசமாக சொல்ல போனால், ஆர் ஆல் ஆப்ளிகேஷன்ஸ் ஓகே என்ஃபோர்ஸபிள்? அதுதான் வந்து கீ கொஸ்டின். ஓகே, இதை வேற எப்படி எழுதலாம்? ஆர் ஆல் ப்ராமிசஸ் என்ஃபோர்ஸபிள்? ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னா அது வந்து என்ஃபோர்ஸபிளாக இருக்கும். ஒன்லி அன் அக்ரிமெண்ட் விச் இஸ் என்ஃபோர்ஸபிள் இஸ் அ கான்ட்ராக்ட். அப்போது அந்த ப்ராமிசஸோ ஆப்ளிகேஷனோ அதெல்லாம் வந்து வெதர் இமீடியட்லி இட் பிகம்ஸ் என்ஃபோர்ஸபிள் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் நீட்ஸ் டு ஸ்டில் சாட்டிஸ்ஃபை சம் பேசிக் ஃபீச்சர்ஸ். அது நம்ம வந்து பின்னாடி போக போக தான் வரும். இப்போதைக்கு வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்கணும்னா, லெட்ஸ் சே தட் ஏவும் பியும் 2 பேர் இருக்கான். ஏ கிட்ட வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ், லெட்ஸ் சே நீங்களே வச்சுப்போமே, ஏன்றது நீங்கள், பின்றது உங்கள் ஃப்ரெண்ட். ஓகே, உங்கள்கிட்ட வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து உனக்கு இன்னைக்கு நான் நெட்ஃப்ளிக்ஸோட பாஸ்வேர்டை ஷேர் பண்ணிக்கிறேன், நீ அதுலேருந்து பார்த்துக்கோன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து பியும் வந்து ஓகே நீ வந்து ஷேர் பண்ண, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த இடத்துலையும் ஒரு ப்ராமிஸ் இருக்குது. என்ன ப்ராமிஸ் இருக்குது? நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட பாஸ்வேர்டை பிக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் இருக்குது. ஓகே, பட் வெதர் அந்த ஆப்ளிகேஷன், உங்களோட ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறது கேன் இட் பி லீகலி என்ஃபோர்ஸ்ட் பை பி? அதாவது நீங்கள் லெட்ஸே இன்னைக்கோ நாளைக்கோ அந்த பாஸ்வேர்டை ஷேர் பண்ணலன்னா, வெதர் பி கேன் ட்ராக் யூ டு கோர்ட் ஆஃப் லா ஸ்டேட்டிங் தட் சார் இவன் ஏமாத்திட்டான் சார், எனக்கு வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் தரேன்னு சொன்னான், பட் இன்னி வரைக்கும் தரலை அப்படின்னு சொல்ல முடியுமா? இட்ஸ் நாட் லீகலி என்ஃபோர்ஸபிள். ஏன்? பிகாஸ் இன் திஸ் சிச்சுவேஷன் தேர் இஸ் நோ கன்சிடரேஷன். ஓகேயா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பாஸ்வேர்ட் தரேன்னு சொல்கிறீங்க, ப்ராமிஸ் பண்ணுறீங்க, அவன் என்ன ரிட்டர்னுக்கு பதிலுக்கு என்ன அவன் ப்ராமிஸ் பண்ணுறான்? ஒன்றுமே ப்ராமிஸ் பண்ணலையே. கரெக்டாக அவன் ஏதோ சொல்கிறானா, ஓகே நீ கொடுத்தா நான் உனக்கு வந்து 500 ரூபாய் தரேன், இல்லை அதுக்கு உண்டான காஸ்ட் 650 ரூபாய் தரேன், நீ ஏதோ சொல்கிறானா? எதுவுமே சொல்லலை. அப்போது ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும்தான் இருக்குது, ஏஸ் ப்ராமிஸ் மட்டும்தான் இருக்குது, உங்களோட ப்ராமிஸ் மட்டும்தான் இருக்குது. பட் ஒரு அக்ரிமெண்ட் டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா என்னவா மாறணும்? பியும் வந்து ப்ராமிஸ் பண்ணணும். பட் ஹியர் தேர் இஸ் நோ பீஸ் ப்ராமிஸ். ஓகே, ஸோ சின்ஸ் தேர் இஸ் நோ கன்சிடரேஷன், ஓகே, தேர் இஸ் நாட் சம்திங் இன் ரிட்டர்ன், யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் சம்திங் இன் ரிட்டர்ன். அந்த ஒரு ரீசன்னால திஸ் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள். ஓகே, ஸோ பி கேனாட் ட்ராக், உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை கோர்ட்டுக்கு இழுத்துன்னு போக முடியாது, நீங்கள் இன்னைக்கோ நாளைக்கோ இல்லை இந்த வாரத்தில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணலனா. ஹவெவர் லெட்ஸ் சே உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு 300 rupees ஷேர் பண்ணுன்னு ஒத்துன்ட்டான்னு வச்சுப்போம். அந்த சிச்சுவேஷனில் இட் பிகம்ஸ் என்ஃபோர்ஸபிள். அப்போ அந்த ஆப்ளிகேஷன் வந்து இட் பிகம்ஸ் எ லீகல் ஆப்ளிகேஷன், நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் ஷுட் பி அன் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் வந்து சம் எசென்ஷியல் பேசிக் எலிமெண்ட்ஸ். இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கன்சிடரேஷன் இல்லைன்னு. ஸோ ஒன் ஆஃப் தி பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆர் பேசிக் ஃபீச்சர்ஸ் விச் அன் அக்ரிமெண்ட் ஷுட் ஹாவ் இஸ் கன்சிடரேஷன். ஸோ செக்ஷன் 10 அப்படிங்கிறதுல வந்து சொல்கிறது
என்னென்னலாம் வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ்னு அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பேசிக் ஃபீச்சர்ஸ் இல்லை, இட் இஸ் ஆப்சண்ட். அப்போ ஆப்சண்ட்டாக இருக்கும் பொழுது என்ன ஆகிடுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்ரிமெண்ட் டெஃபினிஷன்லேயே வராது. ஏன்னா அக்ரிமெண்ட் டெஃபினிஷன் தெளிவாக என்ன சொல்கிறது, ஃபார்மிங் கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர். ஓகே, ஸோ அந்த இடத்துல கன்சிடரேஷனே இல்லை அப்படின்னா, தட் இஸ் பியோட ப்ராமிஸே இல்லைன்னா அந்த இடத்துல அக்ரிமெண்ட்டே வராது. ஸோ அக்ரிமெண்ட்டே இல்லை அப்படின்னா எந்த விதமான பேசிக் ஃபீச்சர்ஸும் அதால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஓகே, ஸோ எஃபெக்டிவ்லி an agreement, if it satisfies certain essential basic elements such as consideration, it becomes enforceable. Enforceable இருந்தால் மட்டும்தான் the obligations are legally binding. ஓகே, இப்போ மேலே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அவன் வந்து காரை விற்கிறான், நம்ம கூட 12 sets of promises பார்த்தோம், 8 set of promise, that is legally binding. ஏன்னா that agreement satisfies all the basic elements. நம்ம இந்த basic elementsனால் என்னன்னு பார்க்கல, பட் இப்போதைக்கு வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால அவங்க கையெழுத்து போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து சைன் போடுறாங்கன்னு வச்சுப்போமே, அப்போ என்ன ஆகிடும், அதில் இருக்கக்கூடிய அந்த 12 ப்ராமிசஸ், ஏயோட 12 ப்ராமிஸ், பியோட ஏஸ் 12 ப்ராமிஸ், அதே மாதிரி வந்து பிஸ் 8 ப்ராமிஸ், இது எல்லாமே வந்து இட் பிகம்ஸ் லீகலி என்ஃபோர்ஸபிள். லீகலாக பண்ணி தான் ஆகணும். பண்ணலை அப்படின்னு சொன்னால் அஃபெக்டட் பார்ட்டி கேன் they have the right to ask why you are not doing this. சரி கேட்டால் தானே, கேட்டு போட்டோமே, அவனுக்கு என்ன உரிமை இல்லையா, என்ன கேட்டு போட்டோம். அப்படி இல்லை, ஒரு காலம் கேட்டும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா தி அஃபெக்டட் பார்ட்டி கேன் ட்ராக் தி அதர்ஸ் டு கோர்ட் ஆஃப் லா. ஓகே, ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம அந்த 12 செட் ஆஃப் ப்ராமிஸில் ஒரு ப்ராமிஸ் என்ன, நான் வந்து இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ், ஆர்சி புக், இது எல்லாமே நான் வந்து வெஹிக்கிள் விற்கும் போச்சு உன்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லெட்ஸ் சே வெஹிக்கிளும் வித்தாச்சு, நீங்களும் காசு வாங்கிட்டீங்க, இன்னி வரைக்கும் வந்து இந்த 2 டாக்குமெண்ட், இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்டை வந்து கொடுக்கல. அப்போ பி என்ன பண்ண முடியும், ஏட்ட போய் கேட்கலாம். ஹீ ஹேஸ் த ரைட். என்னன்னு கேட்கலாம், சார் நீங்கள் வந்து இன்சூரன்ஸும் ஆர்சி புக்கும் கொடுக்குறேன்னு அக்ரிமெண்ட்டில் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இன்னும் அதை வந்து கொடுக்கல, தயவு செஞ்சு கொடுங்கன்னு கேட்கலாம். நம்ம ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம். சப்போஸ் அவன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா we can file a complaint. We can drag him to the court of law. Okay. So இதுதான் பேசிக். இந்த இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் டிஃபரன்சஸ் மட்டும் பார்த்தோம். அக்ரிமெண்ட்டுக்கும் கான்ட்ராக்டுக்கும் என்ன வித்தியாசம். அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுல ஆஃபர்ஸ் அண்ட் இட்ஸ் அக்செப்டன்ஸ். ஆஃபர் அண்ட் இட்ஸ் அக்செப்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ராமிஸ்ன்னு சொல்கிறோம். ஞாபகம் இருக்கா? ஸோ ஏ வந்து நீ என் காரை வாங்கிக்கலான்னு கேட்டோன்னா பி எஸ்ன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த எஸ்ஸுங்கிறது தான் அக்செப்டன்ஸ். எஸ்ன்னு சொன்னோன்னே ஏயோட ஆஃபர் என்னவாயிடுறது, ப்ராமிஸ் ஆகிடுறது. அண்ட் வெறும் ஒரே ஒரு ப்ராமிஸ் இருந்தால் பத்துமா? இல்லை, பியும் வந்து ப்ராமிஸ் பண்ணணும். அண்ட் இது ரெண்டும் வந்து பதிலாக இருக்கணும். ஓகே, ஏயோட ப்ராமிஸ்க்கு பதிலாக என்ன கிடைக்கிறது, பிட்டேருந்து எனக்கு ப்ராமிஸ் வருது. ஸோ அந்த நெட்ஃப்ளிக்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ப்ராமிஸ் பண்ணுறீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்டு ஏதாச்சும் திருப்பியும் ப்ராமிஸ் பண்ணுறானா, இன் ரிட்டன் வெதர் இஸ் ப்ராமிசிங் எனிதிங்? நோ. அப்போ அந்த இடத்துல வந்து கன்சிடரேஷனே இல்லை. ஓகே, ஸோ செட் ஆஃப் ப்ராமிசஸ் ஃபார்மிங் கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர், அது இருந்தால் நம்ம அக்ரிமெண்ட்னு சொல்கிறோம். அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுல வந்து லீகல் ஆஸ் வெல் ஆஸ் சோஷியல் அக்ரிமெண்ட்டும் கவர் ஆகும். ஓகே, இப்போ அந்த மேலே வந்து உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் ஷேர் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, அது வந்து ஈவன் நீங்கள் விளையாட்டு கூட சொல்லியிருக்கலாம். ஓகே, ஒரு சோஷியல். இதே மாதிரி லெட்ஸ் சே தட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ். ஸோ அவங்க வந்து உங்களை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ நீ கட்டாயமாக நாளைக்கு வந்துடணும் அப்படின்னு. நீங்களும் வந்து ஓகே நான் வந்துடுறேன்னு சொல்கிறீங்க. ஓகே, நீங்களும் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்க, அவன் கூப்பிட்றான், நீங்கள் ஓகே அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்க. நாளைக்கு வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு போகலன்னா அவன் வந்து உங்களை வந்து எதுவும் வந்து கேள்வி கேட்க முடியாது. நீ ஏன்டா வரேன்னு சொல்லிட்டு வரலையே அப்படின்னா கேள்வி கேட்க முடியாது. தட் இஸ் லீகலாக ஹீ கான்ட் கொஸ்டின் யூ. ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்து சோஷியல் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டஸ் நாட் ஆல்வேஸ் கான்ஃபர் ரைட்ஸ், அதாவது எப்பயுமே வந்து லீகல் ஆப்ளிகேஷனை கிரியேட் பண்ணாது. ஓகே, அதே நெட்ஃப்ளிக்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துவோம். உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட லீகலாக ஹீ கான்ட் ஆஸ்க் டு ஷேர் டீட்டெயில்ஸ் பிகாஸ் ஹீ டோன்ட் ஹாவ் தி ரைட் டு ஆஸ்க். ஓகே, நீங்கள் வந்து அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், அவுட் ஆஃப் லவ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே இதுதான் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட், நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறீங்க. நாள் கடந்து போகிறது, நீங்கள் எதுவும் ஷேர் பண்ணல அப்படின்னா
he can't drag you to court of law. Okay, he doesn't have the right. Okay, since சில சிச்சுவேஷன்ஸில் வந்து லீகல் ஆப்ளிகேஷன் கிரியேட் ஆகாததுனால தேர் இஸ் நோ என்ஃபோர்சபிலிட்டி. ஸோ எல்லா சிச்சுவேஷன்லேயும் என்ஃபோர்சபிலிட்டி வராததுனால ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் கான்ட்ராக்ட்ஸ். ஏன்னா கான்ட்ராக்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராமிசஸ் வந்து என்ஃபோர்சபிளாக இருக்கணும். தட் இஸ் இட் ஷுட் கிரியேட் அ லீகல் ஆப்ளிகேஷன். பட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸில் வந்து லீகல் அக்ரிமெண்ட்ஸும் இருக்குது, சோஷியல் அக்ரிமெண்ட்ஸும் இருக்குது. இந்த நெட்ஃப்ளிக்ஸ் எக்ஸாம்பிள் இல்லை இந்த மேரேஜ் எக்ஸாம்பிள் மாதிரி. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் வந்து அந்த ப்ராமிஸ் இட் கேன் நெவர் பி என்ஃபோர்ஸ்ட் பை அதர் பார்ட்டி. அதனால தான் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் நாட் நெசசரிலி கான்ட்ராக்ட்ஸ். இப்போ நம்ம கான்ட்ராக்டுக்கு வரும். கான்ட்ராக்ட் இஸ் ஆல்வேஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா. அதில் வரக்கூடிய ப்ராமிசஸ் it is always legally enforceable. So aggrieved party or affected party can drag the other to court of law. So next வந்து it covers only legal agreement. ஏன்னா சோஷியல் அக்ரிமெண்ட்டில் வந்து என்ஃபோர்சபிலிட்டியே இல்லை. என்ஃபோர்சபிலிட்டி இல்லைனா கான்ட்ராக்டாகவே மாறாது. ஓகே, அண்ட் ஆல்வேஸ் கான்ஃபர்ஸ் ரைட். பிகாஸ் இட் இஸ் என்ஃபோர்சபிள், இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு கிரியேட் அ லீகல் ஆப்ளிகேஷன். லீகல் ஆப்ளிகேஷன் இருக்கிறதுனால இன்னொரு பார்ட்டிக்கு வந்து he always has a legal right to ask. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல A has the right to ask B to pay 1 lakh. Similarly, B has the right to ask A to sell the car. Okay, because it is a legal agreement. So, and all contracts are agreements. Okay, ஏன்னா கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே that is legally enforceable. Legally enforceable அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அந்த இடத்துல பார்ட்டிஸ்க்கு வந்து they have a legal remedy. அந்த லீகல் ரெமெடி எதனால வருது? பிகாஸ் அந்த அக்ரிமெண்ட் வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு சின்ன டாபிக், அதாவது law of contracts is not the whole law of agreements, nor is it the whole law of obligation. It is the law of those agreements which create obligations, and those obligations have their source in agreements. அப்படின்னா என்ன சார்? ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனா நம்ம பார்த்தது தான். எல்லா அக்ரிமெண்ட்டுக்கும் கான்ட்ராக்ட் ஆக்ட் ப்ரொடெக்ஷன் தராது. எந்த அக்ரிமெண்ட்டுக்கு தான் ப்ரொடெக்ஷன் தரும்? எந்த அக்ரிமெண்ட் வந்து லீகல் ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதோ அதுக்கு மட்டும்தான் ப்ரொடெக்ஷன் தரும். அப்போ எந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் லீகல் ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்? எதெல்லாம் வந்து பேசிக் எலிமெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதோ அதெல்லாம் தான் வந்து லீகல் ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்ட்ராக்டோட ஒரு பேசிக் ஃப்ரேம்வொர்க். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லலாம் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பேசிக் ஃபீச்சர்ஸ்னு சொன்னோம். அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ரொம்ப சிம்பிள் ரீகேப். இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஆஃபர் இருக்குது, அந்த ஆஃபரை ஒருத்தன் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா தட் பிகம்ஸ் அ ப்ராமிஸ். ப்ராமிஸ்னா ஆப்ளிகேஷன், அதாவது நீங்கள் செய்ய அது வந்து உங்களுக்கு டியூட்டி ஆகிடும். அந்த டியூட்டி வந்து வெதர் இட் இஸ் லீகல் டியூட்டியா, இன்னொரு பார்ட்டி வந்து வெதர் கேன் ஹீ ட்ராக் யூ டு கோர்ட் ஆஃப் லா இஃப் யூ ஆர் நாட் டூயிங் த டியூட்டி, தட் டிபெண்ட்ஸ். எதை பொறுத்து இருக்கு? வெதர் அந்த அக்ரிமெண்ட் எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா இல்லையா. எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட். அந்த எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்லி திஸ் இஸ் நாட் அன் என்ஃபோர்ஸபிள் அக்ரிமெண்ட். இல்லை நம்ம அந்த மோட்டார் வெஹிக்கல் அக்ரிமெண்ட் படி எல்லா எசென்ஷியல் எலிமெண்ட்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு வச்சுப்போமே, தென் திஸ் இஸ் டோட்டலி என்ஃபோர்ஸபிள். ஸோ நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராமிசஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகணும். பண்ணலை அப்படின்னா அஃபெக்டட் பார்ட்டி கேன் ட்ராக் யூ டு கோர்ட் ஆஃப் லா. Okay, so that's it for today. Thank you, friends.